ஜூன் 30 வரையும் இந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம யாராலுமே ஊட்டிக்கு போக முடியும். கோவிட் வேக்சின் இவ்வளோ டேஞ்சரஸா? மியூசிக் மாஸ்ட்ரோ இளையராஜா ரஜினிக்கு எதிரா இதை பண்ணுவாருன்ட்டு நீங்க யாருன்னா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இந்த பிளேயர் இல்லாம வேர்ல்ட் கப்ல இந்தியா எப்படி கப் எடுக்க போறாங்க? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. நீங்க இதுதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா திஸ் இஸ் அருண் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர்ல நீங்க குளிர் காயணும்ட்டு ஊட்டிக்கு போகலான்ட்டு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க கண்டிப்பா இ பாஸ் வந்து எடுத்துட்டு தான் போய் ஆகணும். என்னடா இவன் லாக்டவுன்ல இ பாஸ் எடுத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி சொல்றானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ் கைஸ், ஊட்டில தினமும் வந்து 20,000 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப டிராபிக் ஆகுது அப்படின்றதுக்காக டூரிஸ்டோட எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக இ பாஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜூன் 30 வரைக்கும் கண்டிப்பா மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஊட்டி போறீங்கன்னா ஜூன் 30 போறீங்கன்னா இ பாஸை மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான கூலி மூவியோட டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செம வைரலா போயிட்டு இருக்கு. இது ஒரு 70-30 ஆடியன்ஸ் ரேஷியோல மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருந்தாலுமே அந்த டிஸ்கோன்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசா பேசப்பட்டிருக்கு. இந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்காம யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அந்த பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர், அதாவது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் இளையராஜா, அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது என்னை கேட்காம இந்த ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து அதுக்கான வேலிட் ரைட்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா மூவில இருந்து எடுக்கணுன்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. IPL 2020 எந்த ஐபிஎல் மாதிரியுமே இல்லாம இந்த ஐபிஎல் கொஞ்சம் சுவாரஸ்யமும் கம்மியா இருக்குன்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது ஏன்னா எல்லாருமே இஷ்டத்துக்கு 200+ ரன்ஸ் அடிக்கிறாங்கன்றது ஒரு மெயின் காரணம். பவுலர்ஸால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றது ரெண்டாவது காரணம். அது மட்டும் இல்லாம இப்போ வர லீக் மேட்சஸ்ல மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்காக T20 வேர்ல்ட் கப்காக ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்புறதா இருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த மேட்சை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணணுன்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த 2 டீம் ஃபைனல்ஸ் ஆடணும்ட்டு ஆசைப்பட்டீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. T20 வேர்ல்ட் கப்கான இந்தியன் டீம் ஸ்குவாடை வந்து நேற்று BCCI அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீம்ல நீங்க யார் வருவீங்கன்னு நினைச்சு ஆட் ஆகாம இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு வருத்தமா இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் KL ராகுல் வந்து டீம்ல இன்க்ளூட் ஆவாங்கன்னு நினைச்சேன், அவர் இன்க்ளூட் ஆகல. அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குமா இந்தியன் டீமுக்கு? அது மாதிரி நீங்க இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து டீம்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க. அது யாருன்றத மறக்காம வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கோவிஷீல்டு வேக்சின் எடுத்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பிளட் கிளாட் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதாகவும் அது மூலியமா டெத் ரேட்ஸ் வந்து அக்கர் ஆகுறதுனாலும் இங்கிலாந்துல நிறைய கேசஸ் ரீசெண்டாக ஃபைல் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து WHO ஏதோ கொடுக்கலனாலும் அந்த தயாரிப்பு நிறுவனமே இதை ஒத்துக்கிட்டதால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. நீங்க எந்த வேக்சின் எடுத்திருக்கீங்க? கோவேக்சினா கோவிஷீல்டா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன் May 1 மார்க்கிங் அஜித் குமார்ஸ் பர்த்டே, கில்லியை எப்படி ரீரிலீஸ் பண்ணாங்களோ அதே போல பில்லா அண்ட் தீனா மூவி வந்து இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க May 1. அண்ட் அக்ராஸ் இந்தியா இது நிறைய தேட்டர்ஸ்ல வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் ஆர் லிட்ரலி செலிப்ரேட்டிங் இட். அண்ட் நீங்களும் போய் தேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி ரீகேப் நியூஸ் மாதிரி போடணும்னா அதையும் கமெண்ட்டை சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's bye from Arun.